அமலாக்கத்துறை கைது வழக்கில் தற்போது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜூன் 1ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அமலாக்கத்துறை தன்னை கைது செய்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தான் கடந்த வாரம் தேர்தல் நேரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி ஏன் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கேள்விகளை எழுப்பியது. ஆனால் இதற்கு ஒன்றிய அரசும் அமலாக்கத்துறையும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனால் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஒன்றிய அரசு மற்றும் அமலாக்கத்துறையின் எதிர்ப்பையும் தாண்டி தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவருக்கு 1ஆம் தேதி வரை, அதாவது ஜூன் 1ஆம் தேதி வரை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார்கள். தேர்தல் பிரச்சாரத்தை கருத்தில் கொண்டு இந்த ஜாமீன் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வேறு நிபந்தனைகள் எதுவும் விதிக்கப்படவில்லை. அதாவது டெல்லி மாநிலத்திற்கு வரும் 5ஆம் கட்டமாக 25ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. அதில் பிரச்சாரம் செய்வதற்கு ஏதுவாக தற்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இந்த ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. 7 கட்ட தேர்தல்கள் என்பது ஜூன் 1ஆம் தேதி முடிவடைகிறது. ஆகவே ஜூன் 1ஆம் தேதி வரை தற்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்ய கோரிய மனு மீதான விசாரணை அடுத்த வாரத்தில் தொடரும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே தான் இடைக்காலமாக இந்த ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது தேர்தலுக்கு சற்று முன்னதாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட ஓரிரு நாட்களில், அதாவது மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டது. மார்ச் 21ஆம் தேதி அன்று அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதனை கருத்தில் கொண்டுதான் தற்போது உச்சநீதிமன்றமானது இந்த ஜாமீனை வழங்கி இருக்கிறது. கெஜ்ரிவால் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி தொடர்ந்து பலமுறை தன்னை தேர்தலில் பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுப்பதற்கு அமலாக்கத்துறை இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக குற்றங்களை சாட்டி வாதிட்டார். அதனையெல்லாம் ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் தான் தேர்தல் நேரத்தில் அமலாக்கத்துறையானது அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்யப்பட்டிருப்பது உள்நோக்கம் கொண்டதாக இருப்பதாக கருதித்தான் அவரை ஏன் இடைக்காலமாக ஜாமீன் வழங்கக்கூடாது என்று தொடர்ந்து கடந்த 3-4 நாட்களாக வழக்கு விசாரணைக்கு வரும்போதெல்லாம் இதே கேள்வியை முன்வைத்தது. அதனை தொடர்ந்துதான் தற்போது ஜாமீன் வழங்கி இருக்கிறார்கள். இந்த வழக்கு பிற்பகல் விசாரணைக்கு சுமார் 2-5 மணிக்கு வந்த ஒரு சில நிமிடங்களிலேயே ஜாமீன் வழங்கப் போவதாக அறிவித்தனர். ஆனால் அதற்கு ஒன்றிய அரசும் அமலாக்கத்துறையும் எதிர்ப்பு தெரிவித்தாலும் கூட அதனை நிராகரித்து தற்போது ஜூன் 1ஆம் தேதி வரை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. சாந்தா, தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.